17ஆம் நூற்றாண்டில் ஒருவன் எழுதினான். எனக்கு அது ஞாபகம் வந்தது. ஒரு ஆங்கில விமர்சகன், இங்கிலாந்து படையெடுப்பில் மாட்டிக்கொண்டது. 17ஆம் நூற்றாண்டு வரையில் விமானங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. இங்கிலாந்து ஒரு தீவு. கடல் மார்க்கமாகத்தான் இங்கிலாந்தை அணுக வேண்டும். தீவாக இருந்ததால், பெரும் கடற்படை இருந்ததால், யாரும் அணுக முடியாத உயரத்தில் இருந்த இங்கிலாந்தை பெரும் படைகள் சுற்றி கொண்டு இங்கிலாந்து முழுவதையும் தீ வைத்து கொளுத்தி விட வேண்டும் என்று தீர்மானித்த போது, இந்த நாட்டின் செல்வங்களை எப்படி பாதுகாப்பது என்று ஆங்கிலேய அரசும் அதிகார வர்க்கமும் தவித்த போது, அவர்கள் அதிகம் தவித்தது என்ன தெரியுமா? ஷேக்ஸ்பியரின் படைப்புகளை எப்படி பாதுகாப்பது என்று தவித்தார்கள். அப்போது ஒருவன் சொன்னான், எளிமையான வார்த்தைகளில் சொன்னான், படைகள் வரட்டும், தீ வைக்கட்டும், கொளுத்தட்டும், என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், மீண்டும் என் நினைவிலே இருந்து ஷேக்ஸ்பியரின் அனைத்து நாடகங்களையும் ஒரு பிரதி எடுத்து உலகத்திற்கு தருவேன் என்று ஒருவன் சொன்னான். அப்படி நான் சொல்லுவேன், இனி உலகத்திற்கு எல்லா பிரதிகளையும் அழித்து விடுங்கள், திருக்குறளையும் சிலப்பதிகாரத்தையும் திரும்ப பிரதி எடுத்து தரும் குழந்தைகள் எங்கள் மண்ணில் இருக்கிறார்கள் என்று நான் உலகத்திற்கு சொல்வேன். ஆனால் இந்த வெறும் மனப்பாடம் அல்ல சக்தி, வெறும் வாசிப்பு அல்ல, பொருள் புரிந்து கொண்டு வாசிப்பது மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. திருக்குறளிலேயே எனக்கு மாற்று கருத்து இருந்தால், நான் உடம்பட மறுக்கும் ஒரு கருத்து இருந்தால், அதை சொல்லுவதற்கான உரிமையை எனக்கு தரும் உலகின் தலை சிறந்த ஜனநாயக பூர்வமான ஒரு நூல் உண்டு என்றால் அது திருக்குறள். ஒரு குறள் இருக்கு, அவரே எழுதினார், எப்பொருள் அப்பொருள். அப்படியானால் என்ன பொருள்? யார் சொல்லியிருந்தாலும் அதில் மெய்யான பொருள் என்று காண்பதே அறிவு என்று வள்ளுவர் சொல்லிவிட்டால், ஒருவேளை வள்ளுவர் சொன்னதிலே ஒரு பிழை இருந்தால் அதற்கு மாற்று கருத்து சொல்வதற்கான உரிமையை அந்த குறள் எனக்கு தருகிறதா இல்லையா? நானே தவறாக சொல்லி இருந்தாலும் அது தவறு என்று மாற்றி சொல்வதற்கான உரிமையை எனக்கு தரும் உலகத்தின் ஒரே ஜனநாயக பூர்வமான நூல் எது? குறள். அந்த அறிவு முக்கியம்.